ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றுவழி சுடரை சேர்க்கையில் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சரளாவோட சொந்தக்காரங்க வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னு சென்னைக்கு வர்றதாகவும் அதுக்காக 4 நாள் தங்குற மாதிரி மட்டும் ஒரு வீடு பார்த்து கொடுக்குற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனால் அது மாதிரி எங்கேயும் வீடு கிடைக்காதுன்னு சண்முகம் சொன்னதுக்கு அபி ஏன் இந்த வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுக்க கூடாது, மொத்தமே ஒரு 20 பேர் தான் வருவாங்க, அப்படின்னா இந்த வீட்லேயே ஃபங்க்ஷன் நடத்திக்கலாமே தாராளமா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஏன் இந்த ஐடியா தோணாமல் போச்சு, நான் உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சரளா ஃபோன் பண்ணுறதுக்காக ஃபோனை எடுத்தாங்க. சரளா இரு ஒரு நிமிஷம், இந்த வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுக்கிறது அவ்வளோ சரியாக இருக்காது அப்படின்னு சண்முகம் சொன்னார். ஏங்க சரியாக வராது அப்படின்னு சரளா கேட்குறாங்க. இல்லை, அவியை பற்றி தேவையில்லாமல் கேள்வி கேட்பாங்க. அவன் ஏன் இங்கே இருக்கா, அவன் புருஷன் வீட்டுக்கு போகலையா, அவள் தான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டால அப்படின்லாம் ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க. அது மட்டும்னா பரவாயில்ல, சுடரை பற்றியும் கேட்பாங்க. சுடரோட அப்பா யாரு, ஏன் சுடரு அப்பா கூட இல்லாமல் அபி அவன் புருஷன் கூட இல்லாமல் இங்கே 2 பேரும் இருக்காங்க, என்ன நடந்துச்சுன்னு தோண்டி தோண்டி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் சொன்னா என்ன, உங்க தங்கச்சி தேவையில்லாத அதாவது தப்பான ஒரு பழியை சுமந்துக்கிட்டு ஜெயிலில் போய் இருந்தான்னு சொல்லுங்க, அதுதானே உண்மைன்னு சொல்றீங்க. அபி எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னும் போது எதுக்குங்க பயப்படணும், நம்ம மடியில கனம் இல்லைன்னா நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. வர்றவங்க என்ன ஜட்ஜும் வக்கீலுமா, அவங்க கிட்ட நம்ம ஆதாரம் காமிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. அவங்க கேட்டா நம்ம பதில் சொல்லணும், அந்த பதில் உண்மையானதா இருக்கான்னு நம்ம மனசாட்சிக்கு தெரிஞ்சா போதும், அவ்வளோலாம் யோசிக்க வேண்டாம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, அபி புருஷன் கூட இல்லை அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷனில் அபி எந்த ஒரு நலுங்கு வைக்கிறது இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்போ அபிக்கு கஷ்டமா இருக்கும்ல அப்படின்றாங்க. நான் வேணும்னா வெளியே இருந்துக்கிறேன், இல்லை வேற எங்கேயாவது வெளியில போயிடுறேன் அப்படின்னு. உன்னை பத்தி கண்டிப்பா கேட்பாங்க, நீ இல்லைனா சுடரை பத்தி கேட்பாங்க, 4 நாள் நீ எங்கம்மா போய் தங்க போற அப்படின்னு நம்ம சண்முகம் அதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு. எங்க வீட்டு ஆளுங்க இங்க வர்றது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க, எதுக்கு தேவையில்லாம அபியை சாக்கு சொல்றீங்க, அபிக்கே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும்போது நீங்க எங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சரளா பயங்கரமா அவரை கேள்வி கேட்கிறாங்க. இதனால நம்ம சரளாவுக்கும் சண்முகத்துக்கும் சண்டை வந்துருமோ அப்படின்னு யோசிச்சு அபி சொல்றாங்க, அண்ணா நான் தான் சொல்றேன் இல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, யாரும் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க, அவங்க வர்றது வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு, அந்த ஃபங்க்ஷன்ல எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமா அந்த ஃபங்க்ஷனை நடத்தி முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்னை பத்தி பேசுறதோ கவனிக்கிறதோ தான் உங்களுக்கு வேலையா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு தெரியாதுமா இந்த உலகம் எப்படி இருக்குன்னு, முக்கியமா இந்த தமிழ்நாட்டு ஆளுங்க எப்பவுமே அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நுண்ணுரமா நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட வழி இருக்காது, ஆனால் அடுத்தவங்க வீட்டில் என்ன பிரச்சனையோ அதை புரணி பேசுறதே முக்கியமான வேலையா வச்சிருப்பாங்க. இதுதான் இந்த காலத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பண்ற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு கூட புரணி பேசுறதுக்கு பொம்பளைங்க உட்காருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். அதுக்கு தான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படியே வந்தா கூட சமாளிச்சுக்கலாம்னா அன்னிக்காக இது கூட நம்ம செய்ய மாட்டோமா, அன்னிக்கிட்ட வார்த்தைக்கு வார்த்தை இது உங்க வீடா, நீ உங்க வீடுதான், உங்க பேர்ல தானே ரெஜிஸ்டர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அவங்களுக்கு அவங்க விருப்பப்பட்டபடி ஒரு ஃபங்க்ஷனை கூட அந்த வீட்டுல நடத்துறதுக்கு விட முடியாது அப்படின்னு, அதுவும் என்ன காரணம் காமிச்சு நீங்க சொல்றது எந்த விதத்துல நான் நியாயம் அப்படின்னு அபி கேட்குறாங்க. நல்லா கேளு அபி அப்படின்னு, இங்க பாருங்க இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அபிகிட்ட சகஜமா பேசுறேங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்த்துக்கணுங்கிறத தாண்டி எனக்கு எந்த கண்டிஷனும் இல்லை. சுடரு அபி நீங்க நம்ம எல்லாருமே ஒன்னாவே கூட உட்காந்து பேசலாம் சாப்பிடலாம், ஆனா பிரச்சனையை பத்தி மட்டும் அவங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சரளா சொல்றாங்க. இதுவே சண்முகத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ சொல்றது உண்மையா, நிஜமாவே அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாத்தி பேச மாட்டியே அப்படின்னு. அது எப்படிங்க, நான் ஃபங்க்ஷன் விஷயத்துல இந்த மாதிரி பண்ணலான்னு சொன்னப்போ வேண்டான்னு சொன்னீங்க, நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஓகேன்னு சொல்லுது தோணுதா உங்களுக்கு அப்படின்னு. ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருந்தா ஓகே தானே அபி, நம்ம எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு தானே நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்கிறாரு. சரிங்க, நான் கண்டிப்பா சொன்னதை செய்வேன் அப்படின்னு. சரி ஓகே நடத்திக்கோ அப்படின்னு சண்முகம் சொல்லிடுறாரு. ஆனா ஒண்ணு, அபிய வர்றவங்க யாருமே அவமானப்படுத்தக்கூடாது. எப்படி பார்த்தாலும் அவங்க எல்லாருமே உன்னோட சொந்தக்காரங்க தானே, அவங்க எதுவுமே அபிய பத்தி பேசாம நீதான் பாத்துக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அப்புறம் பிள்ளைங்க 4 நாள் மட்டும் நம்ம ரூம்ல இருந்துக்கிட்டோம், மற்றவங்க எல்லாரும் நம்ம பிள்ளைங்களோட ரூம்ல இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் மேல ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குல்ல, அதை வேணா கிளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாமா அப்படின்னு. இது நல்ல ஐடியா அப்படின்னு அபி சொல்றாங்க. நான் வேணும்னா அதெல்லாம் பண்ணட்டுமா அப்படின்னு அபி கேட்கும்போது, இல்ல அபி உனக்கே ஆப்ரேஷன் பண்ணி
உன்னை பார்த்துக்கவே ஒரு ஆள் வேணுங்கிற நிலமையில இருக்க, நீ எப்படி அதெல்லாம் போய் செய்வ? நானும் அண்ணனும் பார்த்துக்கிறோம், நீ பிள்ளைங்களுக்கு ஏதாவது சமைச்சு வச்சிடுறியா? அது உன்னால முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு இருந்தே நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட போறோமா நீ அப்படின்னு அபி கேட்குறாங்க. ஆமா அவ்வளவுதான், நீ இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டல, அதுக்காக தான். உங்க அண்ணன் இதுக்கும் ஒத்துக்கிட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் வீட்டு ஆளுங்க முன்னாடி நான் உங்ககிட்ட பேசாமையும் முகத்தை தூக்கி வச்சுட்டு இருந்தாலும், இல்ல 2 பேரும் 2 சமையல் பண்ணாலும் நல்லாவா இருக்கும்? நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேங்க, நம்ம மேல ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்குன்னு. சரி ஓகேன்னு. அதாவது முக்கியமான ஆளுங்க மேலே ஏறி இறங்க முடியாதுங்கிறவங்க இந்த ரூம்ல இருந்துக்கிட்டோம், மற்றவங்க எல்லாம் மேலே ரூம்ல இருந்துக்கிட்டோன்னு. ஆக்சுவலா அவங்க 3 பேர், எங்க சித்தி சித்தப்பா அப்புறம் என் தங்கச்சி 3 பேர் தான் இங்க வருவாங்க. அவங்க 3 பேர் வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இன்னைக்கு ஃபங்க்ஷன்னா இன்னைக்கு தான் அவங்க எல்லாரும் வருவாங்க. ஸோ கடைசி நாள் தான் வரப்போறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள அந்த ரூமை வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மட்டும் கொடுத்துடலாம், ஓகேவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி உன் இஷ்டப்படி என்ன வேணா பண்ணிக்க, நீ சொன்ன மாதிரி அபிகிட்ட மட்டும் யாரும் எதுவும் பேசாம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு சண்முகம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எல்லா ஏற்பாடுகளையும் பண்றாங்க. வீட்டை அலங்காரப்படுத்துறதுக்கு அபி தான் முழு வேலையும் பார்க்குறாங்க. சுடரோட ஹெல்ப்ல. நம்ம சண்முகம் ஏதோ வேலையா வெளியில போயிருக்காங்க, அதாவது ஆஃபீஸ்ல இருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அடிக்கடி வந்து ரொம்ப பிஸி ஆகிடுறாரு. அப்படிங்கிறதுனால நம்ம தியாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிற விஷயத்தெல்லாம் நம்ம சரளா பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்களும் வீட்டில் அவைலபிள் இல்லைங்கிறதுனால தான் நம்ம அபியே வந்து அவங்க வர்றதுக்குள்ளே வீட்டெல்லாம் அலங்காரம் பண்ணி வைக்கலான்னு எல்லா வேலைகளையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அபியோட குணம். ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் நம்ம மட்டும் இப்படி இருக்கோம், அவங்க ஹஸ்பண்டோட இருக்காங்க, நம்ம மட்டும் ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும், காசு பணம் இல்லைனோ நகை இல்லைனோ அவங்க ஃபீல் பண்ணதே கிடையாது. அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்பட்டதும் கிடையாது. அவங்க அடுத்தவங்களுக்கு நல்லது நினைச்சு மட்டும்தான் அவங்களுக்கு பழகுமே. அதனாலதான் அவங்க ஒரு பொண்ணுக்கு வளகாப்பு நடக்குது அப்படிங்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம்னு யோசிச்சுட்டு அவங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டு அமைதியா உட்காடுறாங்க. டயர்டா இருக்குன்னு சொல்லி, இருங்காமோ நான் உங்களுக்கு லெமன் புழிஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சுடரும் போயிடுறாங்க. அப்போ நம்ம அபி அவங்களோட அந்த பிரெக்னன்சி டைம்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. அதாவது இந்த வளைகாப்பு டைம்ல 7வது மாசம் இல்ல 9வது மாசம் 5வது மாசம் பொதுவா ஒருத்தவங்களோட வழக்கத்துப்படி வளகாப்பு செய்வாங்க. அந்த டைம்ல எல்லாம் வார்டன் கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு எந்த வேலையும் செய்ய முடியாம கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு அப்படின்னு அபி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களோட அந்த நிலைமைய யாராலையுமே தாங்கிக்க முடியாத அளவுக்கு அவங்க அங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அந்த வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. சுடருக்கு இப்ப வரைக்குமே எந்த ஒரு நிம்மதியான சந்தோஷத்தையும் கொடுக்க முடியல அப்படின்னும் அவங்க அதை பத்தி நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் எவ்வளவு வரோம் இல்ல, நம்ம குழந்தைய வயிற்றுல வச்சுட்டு இருக்கும்போது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்கறது, ஆறுதலா பேசுறது, நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுக்கறது, வேணுங்கிறத பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்கறதுன்னு நம்ம கூட கவனிச்சுக்க ஒரு ஆள் இருக்கிறதெல்லாம் எவ்வளோ வரும். அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அபிக்கு அந்த ஃபீலிங் வந்துடுது. பட் வெற்றி மட்டும் இந்த விஷயத்துல பொய்யா சாட்சி சொல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா அவங்க ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி யாரு குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை வெற்றி பண்ணியிருந்திருக்கலாம். அபிய சொன்ன உடனேயே அபிதான் பண்ணியிருப்பான்னு அவர் முழுசா நம்பினது, அவர் கண்ணால பார்த்ததை மட்டும் வச்சு கர்ணா சொன்னதையும் மேட்ச் பண்ணி அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்புனதுனாலதான் இப்போ இவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற இடத்துல அதை யோசிச்சு ஃபீல் பண்ணி அளவே செஞ்சிடறாங்க. சரளா வராங்க. என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைன்னு, வீடெல்லாம் சூப்பரா அலங்காரம் பண்ணியிருக்கேன், தேங்க்ஸ் அபி, உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியும் நாளைக்கு வந்துருவாங்கல்ல அப்படின்னு. அபி அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், நாள் நல்லா இல்லையாமா, இன்னைக்கு நைட் அவங்க வந்துருவாங்க, நாளைக்கே ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்படியா, சரிங்க அண்ணி, அதான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சிருக்கோம்ல அப்படின்னு. சரி அபி, நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காத, நீ வேணும்னா மேல ரூம்ல இருந்துக்கிறியா, முக்கியமான ஆளுங்க ரூம்லையும் மற்றவங்க எல்லாம் ஹால்லையும் வேணா இருந்துக்கிட்டோம், நீயும் சுடரும் மேல இருந்துக்கிறீங்களா அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது சண்முகம் வராரு. அது எப்படி அபி மேல இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல அதுக்கு இல்லைங்க அப்படின்னு சரளா பேச வராங்க. ஆப்ரேஷன் பண்ண உடம்பு, அவ எப்படி மேல இருக்க முடியும், நீ வேணும்னா உங்க சித்தி இருக்கிற ரூம்ல இருந்துக்கோ, நான் வேணா மொட்டை மாடியில படுத்துக்கிறேன், அபி நம்ம ரூம்ல இருந்துக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சரளாவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல ஒரு நாள் தானே விடுங்கண்ணா அப்படின்னு. என்னது ஒரு நாளா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அபி கிட்ட சொன்ன விஷயத்த சரளா சொல்றாங்க. நாள் நல்லா இருக்கா இல்லையான்னு கூட யோசிக்காம அவங்க இஷ்டத்துக்கு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா, ஒரு புரோகிதரை பார்த்து நாள் நேரம்லாம் குறிக்க மாட்டாங்களா அப்படின்னு. ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க, நாளைக்கே ஃபங்க்ஷன் வைக்கிறதுனால இன்னைக்கு நைட் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் எல்லாரும் வராங்க, இன்வைட் பண்றாங்க, அபி சமைச்சதை சாப்பிடுறாங்க, எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
வீட்டில் விசேஷம் அப்படிங்கிறதுனால எல்லாருமா சேர்ந்து பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணுறது, விளையாடுறது அப்படின்னு எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமாக குழந்தைங்க எல்லாரும். இப்போது எல்லாரும் தூங்குறதுக்கு முன்னாடி அபிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எங்கே தூங்குறதுன்னு தெரியல. தியா, தருண், அப்புறம் நம்ம அபி, சுடர் எல்லாரும் ஒரு ரூமில் படுத்துக்கிற மாதிரியும், சண்முகம் மொட்டை மாடியிலையும், நம்ம சரளா அவங்க சித்தி கூடவோ இல்லை ஹால்லையோ ஏதாவது பண்ணிக்கலாங்கிற மாதிரி யோசிச்சாலும் அது சரியாக வராது, கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். பேசாமல் ஹால்லையே எல்லாரும் படுத்து தூங்கிடலாமான்னு கூட டிஸ்கஷன் போகுது. அபிதான் ஐடியா கொடுக்குறாங்க, அந்த 2 ரூம் அவங்களுக்கு விட்டுருங்க அண்ணி, இந்த ரூம்ல நம்ம இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க, அதாவது சுடர், தியா, தருண்லாம் ஸ்கூலுக்கு போகல, ஒழுங்காக அவங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ணலை. ஆக்சுவலாக நம்ம மகேஷ்க்கு தெரியவே இல்லை. ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. சுடர் ஏன் இன்னும் வரல, ஒருவேளை ஸ்கூலுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு நம்ம சுடரை தேடிக்கிட்டு இருக்காரு வெற்றி. சரி மதியம் லஞ்சு கொடுக்க போகும்போது பார்த்துக்கலாம், கோச்சிட்டு இருப்பா போல அப்படின்னு நினச்சிட்டு லஞ்சு கொடுக்கறதுக்காக அங்கே போறாரு. மகேஷ் மட்டும் இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் காணும்னு கேட்டதுக்கு இன்னைக்கு பவித்ரா மட்டும்தான் வந்திருக்கா, அவங்க யாருமே வரல, என்ன ரீசனும் தெரியல அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம வெற்றி வந்து ஸ்கூலுக்கு வரல 3 பேருமேனா ஏதாவது பிரச்சனையா இருக்குமான்னு அங்கே போனால் இவங்க எதிர்பார்க்காத விதமாக நம்ம அபி வந்து வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஃபங்க்ஷனில் நம்மளை அதை செய்ய சொல்லு இதை செய்ய சொல்லுன்னு சிலர் சொல்லுவாங்க, சிலர் வேண்டான்னு சொல்லுவாங்க, அப்புறம் யாராவது தப்பாக பேசுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த நேரத்தில் வளகாப்பு நடக்க போகிற அந்த பொண்ணு எனக்கு அபி அக்கா தான் ஃபஸ்ட்டு வளையல் போட்ட வேணும்னு கூப்பிடவும் அது அங்கே ஒரு பெரிய பிரச்சனையவே உருவாக்கிருச்சு. அபியை கூட்டிட்டு வான்னு சுடர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அபி வந்துட்டு என்னாச்சுடா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் தான் எனக்கு முதல்ல வளையல் போட்ட வேணும்னு சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவ தான் கூப்பிடுறானா நீயும் வந்துருவியா அப்படின்னு அந்த பொண்ணோட அம்மா கேட்குறாங்க. என்ன சித்தி, அபி வளையல் போட்டா என்ன, அவள் சுமங்கலி தானே அப்படின்னு. அவளுக்கு புருஷன் இருக்கானா இல்லையான்னு தெரியல. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அரசியல் பொருசலாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் அந்த பொண்ணு சண்முகம் வீட்டில் இருக்கணும், அவ கூட வேற ஒரு பொண்ணு இருக்கா, கல்யாணம் பண்ணிட்டு போனா, இப்போ வாழை வெட்டியே வந்திருக்கா, புருஷன் இருக்கானா இல்லையான்னு தெரியலாம். அதை பற்றி நீங்களும் எதுவும் சொல்ல தயாரா இல்லை. நான் இன்டெரக்டாக கேட்டு பார்த்தேன், நீங்களும் எதுவும் பேசுறதா இல்லை, அதனால தான் சொல்கிறேன், அவெல்லாம் ஒன்றும் வைக்க தேவையில்லை அப்படின்னு பயங்கரமாக கோவம் வந்துடுது நம்ம அபிக்கு. நான் வைக்கணும்னு ஆசைப்படவே இல்லை, எனக்குமே புரியுது, நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு அபிக்கு கோவம் வந்து பேசுவோம். என்ன நீ, உனக்கெல்லாம் கோவமே வரக்கூடாது, உன் புருஷன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட உனக்கு தெரியாது, நீ எல்லாம் எப்படி பேசுகிற அப்படின்னு எதேதோ சொல்கிறாங்க. அப்போ சரளா இருந்துட்டு உன்னை உன் புருஷன் கைவிட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன், அப்போதான் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சரளா மெதுவாக சொல்கிறாங்க நம்ம அபிக்கிட்ட. அவங்க பேசுகிற பேச்சுக்களை தாங்கிக்க முடியாமல் போதும் நிறுத்துறீங்களா அப்படின்னு கத்துறாங்க. வெளியே வெற்றி கரெக்டாக வந்து நிற்கிறாரு. இங்கே பாரு, உன் புருஷன் யார் என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு. புருஷன் யாருன்னு தெரியாம தான் குழந்தை பெற்றுக்கு வேணா அப்படின்னு கேட்குறாங்க. சுடர், உன் அப்பா எங்க, உன் அப்பாவோட பேர் என்ன அப்படின்னு. அவங்க ஜெயிலுக்கு போன விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாது, அதனால தான் அவங்க இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வெளியே அதாவது சுடர் ரொம்ப தடுமாறுறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்பா பத்தி பேசினா சுடருக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அவங்க கிட்ட போயிட்டு உன் அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஆனா திரும்ப திரும்ப குழந்தைய இந்த மாதிரி கேட்டு டார்ச்சர் பண்றாங்க, எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்துறாங்க. உன் அப்பா பேர் தெரியாம வளர்ந்துருக்கே அப்படின்னு கேட்டா என்ன இருந்தாலும் அந்த பிள்ளையோட அப்பாவுக்கு எவ்வளவு வலிக்குங்கிறது ஒன்று இருக்கு. அதனாலதான் வெற்றிவேல் அப்படின்னு வெளியே இருந்து சத்தம் போடுறாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்து சுடரோட அப்பா நான் தான், அபியை கல்யாணம் பண்ணினதும் நான் தான், என்னோட பேர் வெற்றிவேல் அப்படின்னு சொல்லி சுடரோட அப்பா நான் தாங்கிறத அப்படியே ரிவீல் பண்ணிட்டாரு. அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. தம்பி நல்லா தான் இருக்கு, நீங்க என்ன இதை பத்தி சொல்லாம இவ்வளோ யோசிக்கிறீங்க, விட்டுட்டு போயிட்டாருங்கிற மாதிரி சொல்லியிருந்த சரளா என்கிட்ட அப்படின்னு. ஆனா இந்த விஷயத்தை பத்தி இவங்க எதுவுமே மேற்படி பேசுறதில்ல. சரி அதான் முடிஞ்சதில்ல, நீங்க ஃபங்க்ஷனை நடத்துங்க அப்படின்னு. சுடருக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வெற்றியையும் பாக்குறாங்க, அபியையும் பாக்குறாங்க, நம்ம சண்முகம், சரளா எல்லாருமே. சரளாவுக்கு தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு, ஏன் இந்த தம்பி இப்படி சொல்லுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு அவங்க எல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் வெற்றியை ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க நம்ம சண்முகம். அவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் முன்னாடியும் இப்படி எதுக்கு பேசின நீ அப்படின்னு கேட்குறாங்க. நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சுடர் வந்து நம்ம வெற்றி கிட்ட கேட்குறாங்க. எனக்கு அப்பான்னா பிடிக்கவே பிடிக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், எதுக்காக நீங்கள் தான் என்னோட அப்பான்னு சொன்னீங்க, என் அம்மாவை நீங்கள் தான் கல்யாணம் பண்ணீங்கன்னு எதுக்கு சொன்னீங்க, பொய் சொல்கிறது தப்புன்னு தெரியாத கேப்டன் உங்களுக்கு, ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம வெற்றி இருந்துட்டு இங்கே பாரு சுடர், உனக்கு உங்கள் அம்மா கிட்ட இதெல்லாம் கேட்கணும்னு தோணுச்சா இல்லையான்னு தெரியல, நான் சொன்னது எதுவுமே பொய் கிடையாது, உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்னோட அப்பான்லாம் சும்மா பொய் கூட சொன்னீங்கன்னா கூட எனக்கு உங்களை பிடிக்காது, நான் உங்களை வெறுத்துருவேன், எங்கள் அப்பாவை வெறுத்த மாதிரியே அப்படின்னு. நீ வெறுத்தாலும் வெறுக்கலைனாலும் நான் தாண்டா உன் அப்பா, உன் அம்மா கிட்ட கேட்டுப்பாரு, இப்போயாவது சொல்லு அபி அப்படின்னு வெற்றி கெஞ்சுறாரு. அபி வேற வழியே இல்லாமல் ஆமாம் அப்படின்னு தலையாடுறாங்க. அப்போது சுடருக்கு எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. இத்தனை நாள் நான் உங்களை ரொம்ப நல்லவர்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் என் அம்மாவும் நானும் ஜெயிலிருந்து கஷ்டப்பட்டதுக்கு காரணமானவராக இருக்கீங்க. இல்லை, எனக்கு நீங்கள் வேண்டவே வேண்டாம், எனக்கு கேப்டன்
கேப்டனும் வேண்டாம், என் அப்பாவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சுடர் கத்துறாங்க. இங்க பாரு, உன் அம்மா தப்பு பண்ணிட்டான்னு நான் நினைச்சிட்டேன். அதுதான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. சீக்கிரமாவே எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வரும். இதெல்லாம் பெரியவங்க பேசி முடிச்சுப்பாங்க. நீ இதுலலாம் தலையிடாத. நீ படிக்கிற வழியை மட்டும் பாரு. நீ எப்பவும் போல என்கிட்ட கேப்டனாவே பேசு. என்னைக்கு உனக்கு என்ன அப்பாவா ஏத்துக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு ஏத்துக்கிட்டா போதும். ஆனா என்கிட்ட பேச மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத சுடர் அப்படின்றாங்க. எப்படி நான் உங்க பொண்ணு, ஆனா நான் உங்ககிட்ட பேசாம இருந்தா உங்களுக்கு மனசு வலிக்கும். ஆனா எங்க அம்மாவோட வழியை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நான் உங்களை அப்பான்னு கூப்பிடுறதா கேப்டன்னு கூப்பிடுறதான்னு தெரியல. ஆனா நீங்க எனக்கு அப்பாவாவும் வேணாம், கேப்டனாவும் வேணாம். எங்க அம்மாவோட வாழ்க்கையில இருந்து, என் வாழ்க்கையில இருந்து இங்க இருந்து போயிடுங்க. இனி உங்களை பார்க்கவே நான் விரும்பல அப்படின்னு சுடர் சொல்றாங்க. சுடர், உன் அம்மா தான் நான் பேசுறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நீ கூட புரிஞ்சுக்க மாட்டியா? நான் எந்த தப்பும் பண்ணல சுடர். என்னை சுத்தி ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு. அது என்னன்னு நான் இப்பதான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னை நம்பு அப்படின்றாங்க. முடியாது, என் அம்மா எந்த தப்பும் பண்ணலன்னு 100% எனக்கு தெரியும். அவங்கள தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க. நான் என் அம்மாவோட வயித்துல இருந்த விஷயமே உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. அவ்வளவு நாள், கிட்டத்தட்ட நான் பிறந்து 10 வருஷம் அங்க இருந்திருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு 5 வருஷம் 6 வருஷம் இருந்திருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட நீங்க என் அம்மாவை பார்க்க வந்ததாவே எனக்கு தெரியாது. உங்களுக்கு நான் பிறந்த விஷயமே தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. வெற்றி அப்படியே மண்டிட்டு அழவே ஆரம்பிச்சிடுறாரு. என்ன மன்னிச்சிடுறா, இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம். பட் அந்த கொலை நடந்த விஷயத்தை பத்தி மட்டும் வெற்றி வாய் திறக்க மாட்டாரு. அதை பத்தி பேசினா அபிக்கு கோபம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. நான் உன்னை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன் தம்பி, இவ்வளோ கேவலமானவரா இருக்கீங்க அப்படின்னு சரளாவுமே கத்துறாங்க. இப்படி அபியோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு தப்பு பண்ணாதவளை தண்டனை வாங்கி கொடுத்து இத்தனை பேர் முன்னாடி அவளை ஒதுக்கி வச்சுட்டீங்கல்ல அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நடந்தது எல்லாமே ஒரு கண்கட்டி வித்த மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா நான் தப்பு பண்ணலன்னு சொல்லல. அந்த தப்பை சரி செஞ்சு என்னை திருத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு சுடர் வேணும். என்னால சுடரை பிரிஞ்சு இருக்க முடியாது. என்னால அவகிட்ட பேசாம இருக்க முடியாது, பார்க்காம இருக்க முடியாது அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா என்னால முடியும். உங்களை பார்க்காம, உங்க கூட பேசாம. என்ன இருந்தாலும் என் அம்மா எந்த தப்பும் பண்ணாதப்போ அவங்கள நீங்க ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க. அப்போ என்னையும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு நான் கேட்டதையும் அப்படியே சுடர் கேட்டுட்டால. உனக்கு ஷாக்கிங்கா இருக்குல்ல அப்படின்னு அபி கேட்குறாங்க. என்ன அபி, நீ தானே அவகிட்ட சொல்லணும், புரிய வை தயவு செஞ்சுன்னு. என்னால யாருக்கும் விளக்கம் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. எல்லாம் உன்னாலதான். நீ மட்டும் நான் அவ பிறந்த விஷயத்தை என்கிட்ட எப்படியாவது தெரியப்படுத்தியிருந்தா அவ என்னை இப்படி கேட்டிருப்பாளா அப்படின்னு. போது நிறுத்துறீங்களா அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் உன் அம்மா தான். உன் அம்மா ஒன்றும் அவ்வளோ நல்லவ கிடையாது வெற்றி சொல்ல. சுடருக்கு கோவம் வந்து சட்டையை பிடிச்சிடுறாங்க. என்ன சொன்னீங்க, என் அம்மா கெட்டவங்களா அப்படின்னு கத்துறாங்க. சுடர் வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கையை எடுத்துடுறாங்க. இங்க பாருங்க, எங்க அம்மா மேல தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்கள் அம்மாவை தப்பு பண்ணியிருக்காங்கன்னு பொய் சாட்சி சொல்லி எங்கள் அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பினது நீங்கள் தானே. அதனால் நான் உங்களை அப்பாவாக ஏற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள் அம்மா எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு நீங்கள் தான் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணணும். உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு எப்போ தண்டனை வாங்கி கொடுத்து என் அம்மாவை காப்பாற்றுறீங்களோ அப்போ தான் உங்களை அப்பான்னு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா, நான் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுறேன். உன் அம்மா எந்த தப்பும் பண்ணலைங்கிறத நானுமே நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அது வரைக்கும் நான் உன்னோட கேப்டன் அப்படின்னு சொல்லி என் கூட பேசிகிட்டு இருப்பியா? அது மட்டும் முடியும்னு சொல்லு. நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு வெற்றி கேட்குறாரு. சுடர் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.